ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ் சேனல். இப்போ நம்ம 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் சம் பார்ப்போம். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 போட்டிருக்கேன். பட் 49 ஏல இல்லைன்னு போட்டிருக்கேன்னா, ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 49 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1லேருந்து 49குள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஏ செட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And or be the relation defined as square is of a number on ஏன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம ரிலேஷன் மேக் பண்ணுறோம். அப்படி மேக் பண்ணுறப்போ ஏன்ற ஒரு செட் கூடயே தான் நம்ம ரிலேஷன் மேக் பண்ண போகிறோம். அந்த இன்னொரு ஒரு ஏன்ற செட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏல இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்களே ஏல இருக்க நம்பர், இந்த நம்பரை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஒரு செட்டு கிடைக்கும் இல்லையா, அந்த செட்டை ஏன்னு வச்சுருக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுதான் இந்த லேனோட மீனிங். ரைட் ஆர் அஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போது நம்ம இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த செட்டுக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஒரு ஏன்ற ஒரு செட் வச்சுருப்பியா, அந்த செட்டையும் க்ராஸ் பண்ணி அதுதான் நம்மளுக்கு ஆரோடைய சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்படி நம்ம எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஆல்சோ அப்படி நம்ம எழுதுவோம் இல்லையா, ஏ கிராஸ் ஏன்னு போட்டு ஒரு ஆர்டர் பேர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்ம ஆரோடைய சப்செட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மளுக்கு கிடைக்கிற அந்த செட்டில் இருந்து, அந்த ஆர்டர் பேர் செட்டில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதான் ஃபைண்ட் த டொமைன் அண்டு ரேஞ்ச் ஆஃப் ஆர். அந்த ஆர்ன்ற ஒரு ஆர்டர் பேர் செட்லேருந்து நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். கொஷின் புரிஞ்சுதா பாருங்கள். ஏன்னா கொஷின் புரிஞ்சால் தான் ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போது சொல்யூஷன் பாருங்கள். கிவன் தட் கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1, 2, எக்ஸெட்ரா 45 வரைக்கும். அதில் தான் அங்கே கொடுத்துருக்கிறத நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா, செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. இந்த ஏன்ற நம்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ. இப்போது இந்த ஏல இருக்க நம்பர் எல்லாமே ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட் எடுத்துப்போம். ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயரு 4, 3 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 9, 4 ஸ்கொயரு 16, 5 ஸ்கொயரு 25, 6 ஸ்கொயரு 36, 7 ஸ்கொயரு 49. பட் 49 ஏல இல்லை. ஆனால் அவங்க சொல்லியிருக்கிறது ஏல இருக்க நம்பர் எல்லாமே ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க தான், ரைட் தான். பட் நம்மளுக்கு அடுத்த லைனில் பாருங்கள், ஆர் அஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அந்த ஆறுன்ற ஆர்டர் பேர்ஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எதில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஏல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா, அப்போது ஏல 49ன்ற ஒரு நம்பரே கிடையாது. ஏன்னா 45ஓட முடிஞ்சிருது. 45க்கு மேலே தானே 49 வருது. ஸோ அதனால தான் 49 ஏல இல்லைன்னு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, புரியுதா? அகைன் சொல்கிறேன் பாருங்கள். கொஷினில் ஆர் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏ கிராஸ் ஏல இருக்க ஆர்டர் பேர்ஸில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எதில் இருக்கணும், ஏல இருக்க எலமெண்ட்டில் குள்ளார மட்டும்தான் இருக்கணும். அந்த 45 குள்ளார இருக்கிற நம்பர்ஸ் மட்டுமா தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் 7 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 49 கிடைக்குது. பட் இங்கே 45ஓட முடிஞ்சிருது. ஸோ அதனால தான் இங்கே 49 ஏல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸோ தட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர் ஏன்னு இன்னொரு ஒரு செட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. இதோட முடிஞ்சிருது. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னொரு ஏன்ற ஒரு செட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லைன் பாருங்கள். ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் ஏ பண்ணால் நம்மளுக்கு ஆறுன்ற ஒரு சப்செட் கிடைக்கும். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. தேர்ஃபோர் ஆர் ஈக்குவல் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இப்போது இந்த 1 கூட இந்த 1 ரிலேஷன் பண்ணால் 1,1ன்ற ஒரு ஆர்டர் பேர் கிடைக்கும். இந்த 2 கூட 4 மேப் பண்ணால் 2,4, 3 கூட 9 மேப் பண்ணால் 3,9, 4 கூட 16 மேப் பண்ணால் 4,16, 5 கூட 25 மேப் பண்ணால் 5,25, 6 கூட 36 மேப் பண்ணால் 6,36. பட் நம்ம என்ன பண்ணுவோம், 1,1, 1,4, 1,9 ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு அந்த எலமெண்ட் கூட எல்லா எலமெண்ட்டையும் நம்ம மேப் பண்ணுவோம்.
அடுத்தது செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு அது கூட எல்லா நம்பரையும் நம்ம மேப் பண்ணுவோம். தேர்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு எல்லா நம்பரையும் மேப் பண்ணுவோம். பட் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கொயர் பண்ணி கிடைக்குது இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் அதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற எலமெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்து எழுதினா போதும். சரியா? அதனால தான் நம்ம ஸ்கொயர் பண்ணால் கிடைக்குது இல்லையா, அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்து நம்ம ஆர்டர் பேராக மேக் பண்ணி மேப்பிங் பண்ணி ஆர்டர் பேரில் ரிலேஷனாக எழுதியிருக்கோம். ஓகேவா? புரியுதா ஏன் நம்ம எழுதலைன்றதை? ஏன்னா அகைன் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட் எடுத்து இது எல்லாத்துக்கூடையும் மேப் பண்ணி ஆர்டர் பேர் செட் எழுதுவோம். அடுத்தது செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு இது எல்லாத்துக்கூடையும் மேப் பண்ணி அடுத்து ஒரு ஆர்டர் பேர் செட் எழுதுவோம். அப்படி தான் நம்ம எழுதிட்டு வருவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏன்னு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது இல்லையா, அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம ஆர்டர் பேரில் எழுதினா போதும். ஸோ எந்தெந்த நம்பர்ஸ்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணால் ஸ்கொயர் இஸ் ஆஃப் ஏ நம்பர்னு கொடுத்துருக்காங்களா, எந்தெந்த நம்பர்லாம் நம்ம ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ஒரு நம்பர் செட் கிடைக்குது இல்லையா, அந்த செட்டில் இருக்க நம்பர்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ஆர்டர் பேர் எழுதினா போதும். அதுதான் இங்கே கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. சாட்டிஸ்ஃபை ஆகிற கண்டிஷன் மட்டும் எழுதினா போதும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதனால தான் நம்ம இதை மட்டும் எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம வந்துட்டு சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அது கண்டுபிடிச்சிட்டோம். ஆல்சோ அது கூட என்ன கண்டுபிடிக்கணும், டொமைன் கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். டொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும், ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும், கோடொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத நான் ரிலேஷன் ஒரு டாபிக் வீடியோவில் போட்டிருப்பேன். அதனோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா நான் கிளியராக புரியும். ஸோ இதில் பாருங்கள், ஆர் சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ, இந்த லைனை தான் நான் இங்கே இப்படி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த சிம்பிளுக்கு மீனிங் சப்செட்னு அர்த்தம். ஓகேவா? சப்செட்டை இப்படி தான் சிம்பிளால் டினோட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் இருக்கிறத இங்கே நான் எழுதியிருக்கேன். இதில் ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக புரியும். புரியாதவங்க நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டொமைன். அப்போ இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் நம்மளுக்கு என்ன 1, இதில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன 2, இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் 3, இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் 4, இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் 5, இந்த ஆர்டர் பேரில் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட் 6. ஸோ இதுதான் நம்ம டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அவங்க டொமைன் சொல்லியிருக்காங்க, அது டொமைன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச்னால் எதெல்லாம் நம்மளுக்கு ரிலேஷன் மேக் ஆகியிருக்குதோ அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? இப்போது இது கூட செகண்ட் எலமெண்ட் என்னது நம்மளுக்கு 1 கூட இது ரிலேஷன் மேக் ஆகிருக்கு 1, அதுதான் 1. இந்த ஆர்டர் பேரில் இது ரிலேஷன் மேக் ஆகிருக்கு 4, இந்த ஆர்டர் பேரில் இது ரிலேஷன் மேக் ஆகிருக்கு 9, இந்த ஆர்டர் பேரில் இது ரிலேஷன் மேக் ஆகிருக்கு 16, இந்த ஆர்டர் பேரில் இது ரிலேஷன் மேக் ஆகிருக்கு 25, இதில் 36. அதாவது இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்ச். ஷார்ட்டாக சொல்லணும்னா அதுதான். இந்த ஆர்டர் பேரில் இருக்கிற செகண்ட் எலமெண்ட் எல்லாமே நம்மளுக்கு என்னது ரேஞ்ச். ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன், செகண்ட் எலமெண்ட் எல்லாமே ரேஞ்ச். ஓகேவா? ரிலேஷன் மேக் ஆகியிருக்கிற எலமெண்ட் ரேஞ்ச். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதான்? இன்கேஸ் இந்த 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 இந்த இடத்துல ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் அகைன். ஓகேவா? ஸோ கொஷின் புரிஞ்ச ஆன்சர் ஈஸி. ஓகேவா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கொஷினில் அண்ட் ஆன்சரில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd சம் பார்ப்போம்.